பென்னி ஸ்டாக்ஸ் அப்படின்னு தான் நடக்குது. இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு வெளியில் பார்ப்போம். மோஸ்ட்லி பென்னி ஸ்டாக்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னா பம்ப் அண்ட் டம்ப் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சதி நடக்கும். எப்படின்னா ஒரு சில ஸ்டாக்ஸோட ஆப்ரேட்டர்ஸ் வந்துட்டு ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ₹1 இருக்கிற ஷேர்ஸை ₹10 வரைக்கும் கொண்டு வந்துருவாங்க. ₹10 வந்தது மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஓ ₹10 வரைக்கும் வந்துருச்சு, இதில் போய் என்ட்ரி ஆகிட்டு ஒரு ₹15 வந்தோன்னா எக்ஸிட் ஆகுதுன்னு நினைப்பாங்க. ஆனால் அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் நினச்ச ப்ரைஸில் ப்ராஃபிட் வந்தாலும் கூட எக்ஸிட் ஆக முடியாது. அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகாது, ஆர்டர் பெண்டிங்கில் தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி பென்னி ஸ்டாக்ஸை வாங்குறதுக்கு பையரே வரமாட்டாங்க. இதை விட மோசம் என்னன்னா, நிறைய பேர் பண்ற ஒரு மிஸ்டேக் என்னன்னா, ரொம்ப ஸ்மார்ட்டா யோசிக்கிறத நினைச்சிட்டு ₹1 இருக்கிற ஷேர்ல போய் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் மாதிரி பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அது ₹2 வந்தோன்னு எக்ஸிட் ஆக நினைப்பாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டபுள் ஆயிருது இல்லையா, அதுல எக்ஸிட் ஆக முடியாது. நீங்க நினைச்ச பிரைஸுக்கு அந்த ஷேர் வந்தாலுமே கூட பையர்ஸ் இல்லாதனால எக்ஸிட் ஆக முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்னா, பெஸ்ட் வே என்னன்னா ETF இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். அதுல நீங்க உங்ககிட்ட எப்பெல்லாம் அமௌண்ட் இருக்குதோ அதை வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா யூனிட்ஸா அதுல இருந்து ஆட் ஆகும். நீங்க எவ்வளவு வச்சிருந்தாலும் அதுல யூனிட்ஸ் ஆட் பண்ணிட்டே போகலாம். அதுதான் பெஸ்ட். லிக்விடிட்டி இஷ்யூ இல்லை, ஆப்பரேட்டர்ஸ் யாரும் உள்ள போய் எதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். எப்போ வேணாலும் எக்ஸிட் ஆகிக்க முடியும். அதை விட்டுட்டு ரொம்ப ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுறதை நினச்சி இந்த மாதிரி பென்னி ஸ்டாக்ஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 90% பென்னி ஸ்டாக்ஸு கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் ஃபெயிலியர் தான் ஆகும். அப்போ என்ன பண்ணலாம், பென்னி ஸ்டாக்ஸில் இருந்து நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் லார்ஜ் கேப் வரைக்கும் வந்திருக்குது அப்படின்னா 50 பைசா ₹1 இந்த மாதிரி ப்ரைஸை என்ட்ரி ஆகாமல் அட்லீஸ்ட் ஒரு ₹20-30 வரைக்கும் வந்துட்டு குவார்டர்லி ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாமே தவிர ரொம்ப லோ ப்ரைஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மாட்டிப்பீங்க. யோசிச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ.